யூடியூப் விவசாயிகளுக்கு வணக்கம். நான் உங்கள் சக்திவேல் கிராப்பி அவினாசிலேருந்து பேசுகிறேன். ஆக்சுவலாக இந்த சம்மரில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் பீர்க்கன் நடவு செஞ்சுருந்தாங்க. நிறைய பேர்த்துக்கு காய் ஆகாமல் உங்களுக்கு வைரஸ் பிரச்சனை நிறைய ஃபெயிலியர் தான் நம்ம சொல்லலாம். இந்த குறிப்பாக இந்த மார்ச் ஏப்ரலில் நடவு செஞ்சு பீர்க்கன் வந்து நம்மளால் கொண்டு வர முடியாமல் நிறைய ரகங்கள் வந்து ரொம்ப இந்த வெயில் தாங்க முடியாமல் ஃபெயிலியர் ஆச்சு. நம்ம இந்த அவினாசியில் வந்து நம்ம லாஸ்ட் 2 மந்த்ஸாகவே நம்ம ஒரு ரகம் நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணோம். அது ஃபீல்டு பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லி இங்கேருந்து ட்ரையல் பிளாட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு போய் நம்ம காட்டி ஒரு நல்ல ஒரு ரகத்தை வந்து நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். அதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன ரகம்னு பார்த்திங்கன்னா HM கிளாஸோட சான்வின்னு சொல்லி ஒரு ரகம். ஸோ அதோட ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா அது கொடுத்த இடம் எல்லாமே பார்த்திங்கன்னா பயங்கர சக்ஸஸ். இப்போ நம்ம இருக்கிறது கூட அது ஒரு ஃபீல்டு தான். லாஸ்ட் மந்த் 5ஆம் தேதி நம்மள்ட்ட வாங்கிட்டு வந்து நடவு பண்ணது. இன்றைக்கி கூட கிட்டத்தட்ட 45 நாள் ஆகுது செடி. பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு செடி எந்த அளவுக்கு ஹெல்த்தியாக இருக்குன்னு பாருங்கள். இந்த சம்மரில் போட்ட பீர்க்கனாங்கிற மாதிரி இருக்குது. பார்க்கும்போது இலையோட அகலம், க்ரீனிஷ்னஸ்ஸு, காயோட செட்டிங் இப்போ தான் செட் ஆகிட்டு இருக்குது. 45 நாள் ஆயிடுச்சு, காய் எல்லாமே செட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இவங்க நியூட்ரியன்ஸ் கரெக்டாக கொடுத்து செட் பண்ணாங்கன்னா இது எதுவுமே பிஞ்சு வத்தல் இல்லாமல் கொண்டு வரலாம். மெயினாக பாருங்கள், வைரஸ்ஸு உங்களுக்கு நல்லா தாங்கி வருது. ஸோ இதில் வைரஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது, வைரஸ் இருக்குது. இருந்தாலும் அதுவும் தாங்கி செடி நல்லா வந்துட்டுருக்கு, காயும் பிஞ்சும் செட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது இந்த சான்வி ரகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிளைமேட்டில். ஸோ இந்த சம்மரோட ரியல் வின்னர் நம்ம சொல்லலாம் இந்த பீர்க்கனில். ஏன்னா நான் நிறைய ரகம் போட்டது பார்த்துட்டேன், அதில் சான்வி வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஈல்டு எடுத்துகிட்டு இருக்குது. நல்ல ஒரு விகராக இருக்குது. நம்ம பார்க்கும்போது தெரியுது. போட்டவங்க எல்லாருமே இது கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்களாக இருந்தாலும் உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ அது இல்லாமல் இப்போ மெயினாக பிஞ்சு வத்தல் தான் இந்த இப்போ வைரஸுக்கு அடுத்தபடியாக இருக்கிற பிரச்சனை பார்த்திங்கன்னா பிஞ்சு வத்தல் நம்ம பீர்க்கனில் பார்த்துட்ருக்கோம். அதுக்கு வந்து குறிப்பாக நம்ம என்னென்ன சத்துக்கள் இந்த ஸ்டேஜுக்கு கவனிச்சு கொடுக்கணும்னா, மெயினாக மைக்ரோ நியூட்ரியன்ட்டில் ஜிங்க்கும் போரானும். பூ கொட்டாமல் இருக்கிறதுக்கு ஜிங்க்கு, பாலினேஷன் அதாவது காய் வந்து ஃபுல்லாக செட் ஆகிறதுக்கு போரான். இந்த 2 இம்பார்ட்டன்ட் மைக்ரோ நியூட்ரியன்ட்டில். செகண்டரி நியூட்ரியன்ஸில் கால்சியமும் மெக்னீசியமும் கண்டிப்பாக கொடுக்கணும். இந்த இதுக்கு கால்சியம் கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதோட சைஸ் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். மெக்னீசியம் கொடுக்கும்போது ஃபீமேல் பார்ட்ஸ் அதாவது பெண் மலரோட உறுப்புகள் வந்து உங்களுக்கு முழுமையடையும். ஸோ கால்சியம் மெக்னீசியம் வந்து இம்பார்ட்டண்ட்டு, ஜிங்க் போரான் வந்து இம்பார்ட்டண்ட்டு. இது போக முதல்நிலை சத்துக்களில் பொட்டாஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வெயில் இதுக்கு காய் பிஞ்சு வத்தல் இல்லாமல் வர்றதுக்கு உங்களுக்கு இந்த சத்துக்கள் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த சத்துக்கள் இருக்கிற மாதிரியான உரங்கள் நீங்கள் வந்து கண்டினியூஸாக, ஏன்னா நான் இந்த ஒரு வாரத்தில் நான் இது எல்லாத்தையும் சொல்கிறேங்கிறது கண்டிப்பாக முடியாது. நீங்கள் ஒவ்வொரு தண்ணிக்கும் இந்த சத்துக்கள்லாம் இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கிங்க. சிஎன் கொடுக்கறது, போரான் கொடுக்கறது. போரான் பொறுத்தவரைக்கும் கீழே மட்டும் கொடுக்கறது இல்லாமல் மேலே இலைவெளியிலையும் லிக்விட் டைப்பில் போரான் கொடுங்க, பெஸ்ட்டாக இருக்கும். கால்சியமும் அதே மாதிரி தான், சிஎன் கீழே கொடுத்தாலும் மேலே லிக்விட் ஸ்ப்ரேலையும் கொடுங்க. ப்ளஸ்ஸு பொட்டாஸும் வந்து நாங்கள் இருக்கிற மாதிரியான உரங்கள் கண்டினியூஸாக மெயின்டைன் பண்ணுங்கள். இது வந்து நம்ம கரெக்டாக சூப்பராக கொண்டு வரலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 45 டேஸ் நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, கீழே யாரமலா காம்ப்ளெக்ஸ் நைட்ரோபர் கொடுத்தோம். அது ஒரு 25 டேஸ்லேயே நம்ம கொடுத்தங்காட்டி தான் இந்த அளவுக்கு செடியும் நல்லா ஹெல்த்தியாக வந்துருக்குது. யாரமலா காம்ப்ளெக்ஸு நைட்ரோபரும் கீழே கொடுத்துருக்குறோம். அது போக யாராவோட MAP கொடுத்துருக்குறோம், யாராவோட சிஎன் கொடுத்துருக்குறோம், ப்ளஸ் மெக்னீசியம் சல்ஃபேட் கொடுத்துருக்குறோம். ஸோ இப்போ இந்த டைமுக்கு நம்ம என்ன கிரேட் சஜஸ்ட் பண்ணியிருக்கோம்னா 14529 சொல்லி ஒரு கிரேட் இருக்குது. அது வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும். அதில் கிட்டத்தட்ட 14529 NPK இருக்குது. கூட மெக்னீசியம் வந்து இருக்குது, சல்ஃபர் இருக்குது, மைக்ரோ நியூட்ரியன்ட்டான காப்பர், போரான், ஜிங்க் இது எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாமே காம்பினேஷனாக இருக்கிற மாதிரியான ஒரு உரத்தை நீ அடுத்து நம்ம கொடுக்க சொல்லியிருக்கிறோம். ஸோ இந்த அளவுக்கு நான் நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணங்காட்டி இந்த அளவுக்கு இந்த ரகம் வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஸோ தைரியமாக நீங்கள் இந்த சம்மர்லேயே இந்த அளவுக்கு தாங்கி வருதுன்னா நீங்கள் அடுத்தடுத்த பட்டத்துக்கு இந்த ரகத்தை நம்ம கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம்.